இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிப்பு. என்டிஏ கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எகிரும் எதிர்பார்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் அறிமுக விழா. பிரதமர் மோடி பங்கேற்ற நிகழ்ச்சியில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பங்கேற்பு. இந்தியா வருகை தந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் சீன அதிபரை சந்திப்பதை ஆவலோடு எதிர்பார்ப்பதாக கூறிய பிரதமர் மோடி. இந்தியா சீனா இடையே மீண்டும் விமான போக்குவரத்து சேவை மற்றும் எல்லை வர்த்தகத்தை தொடங்க இரு நாடுகளும் ஒப்புதல். உத்தரகாண்ட், ஹிமாச்சல், சிக்கிம் வழியாக எல்லை வர்த்தகத்தை மீண்டும் திறக்க உடன்படிக்கை. மும்பையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுதாகி அந்தரத்தில் நின்ற மோனோ ரயில் கிரேன் உதவியுடன் மேலே சென்று ரயிலின் ஜன்னலை உடைத்து பயணிகள் மீட்பு. கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது மும்பை. சாலைகளில் இடுப்பளவு தேங்கி நிற்கும் மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. குஜராத்தில் பெய்த கனமழையால் சாலைகளை சூழ்ந்த வெள்ள நீர். குளம் போல் மாறிய சாலைகளில் தத்தளித்து சென்ற வாகனங்கள். தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நடப்பாண்டில் 5வது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை நீர்த்திறப்பு 70,000 கன அடியில் இருந்து 90,000 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரூர் மாவட்டத்தில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. $62,000 கோடி செலவில் புதிய போர் விமானங்களை வாங்கும் இந்தியா. 97 LCA தேஜாஸ் மார்க் 1A என்ற போர் விமானங்களை வாங்க மத்திய அரசு ஒப்புதல். அரசியலமைப்பு திருத்த மசோதா உட்பட 3 முக்கிய மசோதாக்களை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா ஆகியவை இன்று தாக்கல்.
தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து வாக்குகளை திருடுகின்றனர். பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தனது 50வது திருமண நாளை ஒட்டி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு விருந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், வைகோ, திருமாவளவன், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாகவும் ஆலோசனை. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, திமுக எம்பி கனிமொழி, தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நபார்டு நிதியை விரைவாக விடுவிக்க வலியுறுத்தல். அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை என எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அந்தர்பல்டி அடிப்பது திமுக தான் எனவும் விமர்சனம். ஆம்புலன்ஸ் செல்லும் வழியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்டுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. ஆம்புலன்ஸை பார்த்தால் ஏபிஎஸ்க்கு வேறு ஏதோ ஞாபகம் வருகிறதோ எனவும் விமர்சனம். மதுரையில் தாவிக 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ள நிலையில் தொண்டர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. இருசக்கர வாகனங்களில் மாநாட்டுக்கு வர வேண்டாம், மாநாட்டில் வீடியோ எடுக்கக்கூடாது என தாவிக தலைமை வேண்டுகோள். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து. 5வது மாடியில் பற்றிய தீயை போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். சென்னையில் பிட்புல் நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. நாயை வளர்த்த நபரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. இணையதளங்களில் பெண்களின் ஆபாச வீடியோக்கள் பதிவேற்றப்படுவதை AI மூலம் தடுக்க உடனடியாக பரிசீலிக்க வேண்டும். அந்தரங்க வீடியோக்களை அகற்றக் கோரி பெண் வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கில் DGPக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோயம்பேடு பட்டாபிராம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 2442 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நிலம் கையகப்படுத்துதல் உட்பட பல்வேறு பணிகளுக்காக நிதி ஒதுக்கியது தமிழக அரசு. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு புகார் குறித்து சிறப்பு குழுவின் விசாரணை நடைபெற்று வருவதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு விளக்கம். மாநகராட்சியில் கடந்த 15 ஆண்டுகளாக நடைபெற்ற முறைகேடுகள் குறித்தும் விசாரிக்கப்படுவதாக தகவல். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள ராப் பாடகர் வேடனை கைது செய்ய தடை. முன்ஜாமீன் மனு விசாரணை முடியும் வரை கைது செய்ய தடை விதித்தது கேரள உயர்நீதிமன்றம். மேற்கு வங்க மாநிலத்திற்கு திரும்பும் தொழிலாளர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. வேறு மாநிலங்களில் வேலை செய்யும் மேற்கு வங்க மாநில தொழிலாளர்களை சொந்த மாநிலத்திற்கு திரும்ப கொண்டு வரும் வகையில் நடவடிக்கை. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாள் பயணமாக ரஷ்யா பயணம். இந்தியா மீதான அமெரிக்காவின் கூடுதல் வரி மற்றும் யுக்ரைன் போர் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான 15 வீரர்களை கொண்ட இந்திய அணியை அறிவித்தது BCCI. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமனம்.
அடுத்த மாதம் இந்தியாவில் தொடங்க இருக்கும் மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியை அறிவித்தது BCCI. கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான அணியில் ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் உள்ளிட்ட 15 வீராங்கனைகள் சேர்ப்பு. மூன்று IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சர்ச்சையில் சிக்கி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட அதிவீர பாண்டியன் மாநில நவீன கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் உட்பட 3 கோயில் நிதிகளில் இருந்து திருமண மண்டபம் கட்ட பிறப்பிக்கப்பட்ட அரசாணைகள் ரத்து. கோயில் நிதியை கோயில் பயன்பாடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திட்டவட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமநாதபுரத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள். ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள காரணங்களை தவிர்த்து பிற காரணங்களுக்காக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது. மீறி போராடினால் இடைநீக்கம் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அரசே சட்டத்தை மீறலாமா என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. நீர்நிலையை ஆக்கிரமித்து ஏராளமான கட்டிடங்கள் உள்ள நிலையில் காவல் நிலையம் அமைப்பதற்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த மனுதாரருக்கு கண்டனம். நடிகர் ரன்வீர் சிங்கின் துரந்தர் படப்பிடிப்பில் 120 பேருக்கு ஃபுட் பாய்சன். உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்ட அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் காவி வேட்டி அணிந்து அசைவம் சாப்பிட்ட நபருக்கு கன்னத்தில் விழுந்த அறை. தனிநபரை தாக்கிய 3 பிடித்து விசாரிக்கும் காவல்துறை. வடகிழக்கு காஷ்மீர் பகுதியான சோனமார்க்கில் நடப்பு சீசனின் முதல் பனிப்பொழிவு. சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணத்தில் சட்டவிரோதமாக இயங்கிய எண்ணெய் கிணற்றில் பயங்கர தீ விபத்து. 3 பேர் பலியான நிலையில் 750க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம். ஸ்பெயினில் கட்டுக்கடங்காமல் தொடர்ந்து பரவி வரும் காட்டுத்தீ. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த கடுமையாக போராடி வரும் வீரர்கள். ஏமன் தலைநகர் சனா மற்றும் துறைமுக நகரமான ஏடனில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 98 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்கா. 297 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலியா 198 ரன்களுக்கு ஆல் அவுட்.
இந்தியாவில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இருந்து பாகிஸ்தான் மற்றும் ஓமன் விலகல். பாகிஸ்தானுக்கு பதிலாக வங்கதேச அணியும் ஓமனுக்கு பதிலாக கஜகஸ்தான் அணியும் சேர்ப்பு. கசகஸ்தானில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கலம் வென்ற மனு பாக்கர். ஆசிய சாம்பியன்ஷிப் தொடரில் 10வது பதக்கத்தை வென்ற மனு பாக்கர். அமெரிக்காவில் நடைபெற்ற சின்சினாட்டி ஓபன் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் போலந்து இளம் புயல் இகா ஸ்வியாடெக். இறுதிப் போட்டியில் இட்டலி வீராங்கனை பவுலினியை நேர் செட்களில் சாய்த்தார் இகா.